பிரைஸ் தி லார்ட். 21வது உபவாச நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனத்தில், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளே. உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து சில நன்மையான காரியங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறார். நீங்களும் சில நன்மையான காரியங்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. இந்த 2 காரியத்தையுமே கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்க சந்ததி எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க? சங்கீதம் 37, 25, 26 நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். உங்க சந்ததி ஒரு நாளும் உணவு கலைந்து திரிகிற சந்ததி கிடையாது. உங்க சந்ததி பூமியை சுதந்திரிக்கிற சந்ததி. உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. எசேக்கியேல் 37, 26 நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கு ஸ்தாபிப்பேன். கர்த்தருடைய வார்த்தைய, உடன்படிக்கைய அவர் நிலைப்படுத்தி அவர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். அதான் எசேக்கியேல் 12:28 ஆகையால் என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுத்த வார்த்தை, நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன், நீங்க குறுகாமல் பெருகுவீங்க, நான் உங்களை மகிமைப்படுத்துவேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தைகள் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. இந்த வார்த்தைகள் கண்டிப்பா நிறைவேறும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையான முடிவுகளை கர்த்தர் இயேசு உங்களுக்கு தரப்போகிறார். அந்த நன்மையான நினைவுகள் உங்களுக்கு உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரித்துட்டேன்னு சொல்லி நீங்க ஜெபிங்க. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஆமென்.